வெல்கம் டு 2K மாம்ஸ் கிச்சன். இன்னைக்கு என்னன்னா, தொடர்ந்து 2 நாளுமே சாட்டர்டே வந்து முதல் புரட்டாசி சனிக்கிழமை இலை போட்டு பெருமாளுக்கு சாமி கும்பிட்டாச்சு. சண்டே வந்து அமாவாசை அப்படின்றதுனால காலையிலே டேடி கிளம்பிட்டாங்க கோயிலுக்கு. என்னென்னா, நம்ம முன்னோர்களுக்கு போய் மாலியம் கொடுத்துட்டு வரணும், அவங்களுக்கு போயிட்டு சில சாங்கியங்கள்லாம் பண்ணிட்டு வரணும். அதனால் போயிட்டு காலையிலே பண்ணிட்டு வந்துட்டார் டேடி. இலை போட்டு சாமி கும்பிட்ற வரைக்குமே அப்பா ஒரு பொழுது தான் இருப்பார் எப்பயுமே. அதுவும் இந்த புரட்டாசி அமாவாசைன்னும் போது கண்டிப்பாக அதை விட்டுடவே கூடாது. எல்லா அமாவாசையுமே அம்மா வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் இருப்பாங்க. எங்களுக்கு எல்லாமே எப்பயும் சொல்கிற மாதிரி எங்கள் அத்தை சொல்லி கொடுத்தது தான் இன்னமும் நடந்துகிட்ருக்கு. எங்கள் அத்தை இல்லாதது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டம்தான். எங்கள் அத்தை கூட இருந்துட்டு யார்கிட்ட வேணால் சண்டைக்கு வாடான்னு போய் நிற்போம். அந்த மாதிரி எங்கள் அத்தை ஒத்த ஆள் 10 ஆளுக்கு சமம். இப்போ இல்லைன்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாருக்காகவும் சேர்த்து சாமி கும்பிட்டு எல்லாரையும் நல்லா பார்த்துக்கங்க தாத்தா பாட்டி அத்தை மாமா அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு காக்காய்க்கு சாதம் வைக்க எடுத்துகிட்டு போயாச்சு. காக்கான்னு கூப்பிட்ட பின்னாடி அதை சாப்பிட்ட பின்னாடி தான் நமக்கு சாப்பாடு போடுவாங்க. ஈவினிங் ஆனதும் அத்தைக்கு கம்மல் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்புனா கடையில் நிறைய டிசைன்ஸில் வர வழியில் இந்த ஜிம் எக்யூப்மெண்ட் பார்த்தோம். சரி எவ்வளோன்னு கேட்டோம். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த பின்னாடி சம் நைட்டிஸ்லாம் வாங்கியிருந்தோம். அதெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருந்தோம், எனக்கு உனக்கு அப்படின்ட்டு. அதோட ஈவினிங் அண்ணன் ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வந்தோம். சாப்பிட்டு முடிஞ்சு.